அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செயல்களில் ஆச்சரியமானவர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 1வது அதிகாரத்துல இருந்து 2வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம யோசுவா புஸ்தகத்துல பார்த்ததோட அதே தான் இப்ப திரும்ப பார்க்கிறோம். அவங்க எப்படி கானான் தேசத்தை சுதந்தரிச்சாங்க, யோசுவால பார்த்ததையே மறுபடியும் நினைவு கூறுகிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசிக்க போறது 16வது வசனம். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்திற்கு ஜனங்களோடு குடியேறினார்கள். பேரிச்ச மரங்களின் பட்டணம் அப்படின்றது எரிகோ பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்து இவங்களோடு யூதா புத்திரரோடு சேர்ந்து மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் சேர்ந்து அங்க குடியிருந்தாங்க. யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்தின் குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையும் பிடித்தான். இப்ப யூதா கோத்திரம் எந்த பட்டணத்தெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்றத இங்க வாசிக்கிறோம். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று. ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், எல்லா ஜாதிகளையும் துரத்தி அதை சுதந்தரிப்பீங்கன்னு தான். ஆனா இங்க யூதா கோத்திரம் மலை தேசத்தை சுதந்தரிக்கிறாங்க. ஆனா பள்ளத்தாக்குல இருக்க குடிகளை அவங்களால துரத்த முடியல. ஏன்னா காரணம் சொல்றாங்க, இருப்பு ரதங்கள் அவங்களுக்கு இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க சுதந்தரிக்க வேண்டியதுல குறை உள்ளவர்களா காணப்படுறாங்க. கர்த்தரை விசுவாசித்து அவங்க சுதந்தரித்திருக்கணும். ஆனா அதுல அவங்க கொஞ்சம் தவறுகிறத இங்க பாக்குறோம். மோசே சொன்னபடி எபிரோனை காலேப்புக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரை துரத்தி விட்டான். ஏனாக்கின் 3 குமாரர் அப்படின்றது 10வது வசனத்துல எபிரோனில் குடியிருந்த கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அஹிமான், தல்மாய் அப்படி வெட்டி போட்டார்கள் இருக்கு. இவங்கதான் ஏனாக்கியரின் குமாரர்கள். என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல யோசுவா, காலேப்பு 12 பேர் அந்த கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு அந்த 10 பேர் சொன்னாங்க, ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், அவங்களாம் ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அங்க வாசிக்கிறோம். இந்த காலேப்பு யூதா கோத்திரம். அதனால யூதா கோத்திரம் சொல்லும் போது காலேப்பை இங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஏனாக்கியரின் 3 குமாரத்தினர்களை துரத்தி விட்டாங்க. அடுத்த கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் புத்திர எருசலேமில் குடியிருந்த எபூசியரை துரத்தி விடவில்லை. எல்லாத்தையும் துரத்தி இருக்கான. எபூசியரெல்லாம் துரத்த ஆண்டவர் சொன்னாரு. 7 ஜாதிகள்ல 1. ஆனா அவங்க துரத்தல. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோடு கூட எருசலேமில் குடியிருந்தார்கள். இந்த பென்யமீன் புத்திரருக்குரிய அந்த எருசலேம்ல எபூசியரும் சேர்ந்து அவங்களோட குடியிருந்தாங்க. 3வது யோசேப்பின் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுல நம்ம
29வது வசனம் வரைக்கும் யோசேப்போட 2 பிள்ளைகளான மனாசே, எப்பிராயிம் அவங்க சுதந்திரிக்கிற பகுதிய இந்த 22ல இருந்து 29 வரையும் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட குடும்பத்தாரோடு கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். நம்ம யோசுவா புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 16வது வசனத்துல பெத்தேலை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. பெத்தேலை வேவு பார்க்க ஆள் அனுப்புறாங்க. முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். இந்த வேவு பார்க்க வந்தவங்க பட்டணத்துக்கு எப்படி உள்ள போகிறதுக்கு வழிய கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீ எங்களுக்கு சொன்னேன்னா நான் உங்களுக்கு தயை செய்வோம். இது கிட்டத்தட்ட நம்ம யோசுவா 2வது அதிகாரத்துல ராகாப்ட வந்து 2 வேவுக்காரர்கள் போய் பேசுறாங்க. நீ எங்களை காப்பாத்துனேனா நாங்க உனக்கு தயை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த எரிகோ பட்டணத்தை வெற்றி பெறத நம்ம அங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த வேவுக்காரர் வந்து ஒரு மனுஷனை பிடிச்சு கேக்குறாங்க, பட்டணத்துக்குள்ள எப்படி போறது அப்படின்ற தகவலை பெற்றுக்கொள்றாங்க. அப்படியே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். ஒருத்தன் காட்டுறான், பட்டணத்தை அந்த கேட்டவன் காட்டி கொடுத்துறான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். இவங்களுக்கு உதவி செய்த அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். இவன் போய் இன்னொரு தேசத்துல போய் அங்க ஒரு பட்டணத்துக்கு லூஸ்ன்னு பேர் வைக்கிறான். இப்ப மனாசே தனியா, எப்பிராயிம் தனியா, யோசேப்பின் பிள்ளைகளான அவங்களுக்கு பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பார்க்கிறோம். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக்கின் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தேரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊரின் மனுஷரையும், இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊரின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். துரத்த வேண்டிய கானானியரை துரத்தாம அவங்களும் இவங்களோடு குடியிருக்க செய்தாங்க. இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். முழுவதுமா துரத்தி விட்டுருக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படியல. முற்றிலுமா துரத்தி விடாம அவங்கள அடிமைகளை போல பகுதி கட்டுறதுக்கு வைத்து கொண்டார்கள். அடுத்து எப்பிராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்த விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். கானானியரை துரத்தல. அவங்க வந்து கேசேர்ன்ற பட்டணம் பின் நாட்கள்ல அந்த பட்டணத்தை வந்து பார்வோன் வந்து தன்னுடைய மகளுக்கு சீதனமாக சாலமோன்ட்ட அந்த பட்டணத்தை கொடுத்தத 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா இங்க வந்து கானானியர் கேசேரில் குடியிருந்தாங்க. இவங்க வந்து இந்த கானானியரை உள்ளே குடி வச்சதுனால அவங்க வந்து கடைசியில இஸ்ரவேல் மக்களும் கானானியரோடு கலந்து அவங்களோட அந்நிய தெய்வங்களை வணங்குற
வழிபாட்டை இவங்களும் பின்பற்றி பெரிய அழிவை சந்திக்கிறதுக்கு இது வழிவகுத்துருச்சு. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவங்க செயல்படுறாங்க. முழுவதுமா துரத்தி விடல. செபுலோன் கோத்திரம், அடுத்த கோத்திரம் இப்ப நம்ம பார்க்கிறோம். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனிலே ரோனின் குடிகளையும் நாகலோலில் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அடுத்த கோத்திரம் ஆசேர். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரின் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. ஆசேரும் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார், அடுத்த கோத்திரம் பெத்சிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். இப்ப இந்த கோத்திரமும் நப்தலி கோத்திரமும் கொஞ்சம் கானானியரை துரத்தி விடல. அடுத்து கடைசியா எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல், எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்குக்கு இறங்க விடல, மலை தேசத்தில் போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் தான் கோத்திரத்தை நீங்க மலை தேசத்துக்கு போங்க, பள்ளத்தாக்குக்கு வரக்கூடாது அப்படின்னு நெருக்கினாங்க. எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனின் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள். எமோரியரை விட யோசேப்பின் குடும்பத்தார், இங்க யோசேப்பின் குடும்பத்தார்னு சொல்றது இஸ்ரவேலர் அனைவரையும் குறிக்குது. அவங்க பலத்தபடினால இவங்க பகுதி கட்டுறவங்க, அடிமைகள் ஆயிட்டாங்க. எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று. அவங்களோட எல்லை எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தாரு, யூதாவோடு கூட இருந்தாரு. ஆனாலும் அவங்க கர்த்தருடைய பலனை சார்ந்து கானானியரை முழுவதுமா துரத்தல அப்படின்றத பார்த்தோம். மொத்தம் இங்க 7 கோத்திரத்தார நம்ம ஒவ்வொரு கோத்திரமா பார்த்தோம். அவங்க எல்லாம் கானானியரை துரத்தாம அவங்கள தங்களுக்குள்ள கூட வச்சு குடியிருந்தாங்க அப்படின்றத தியானிச்சோம். யோசேப்பு குடும்பத்தாரோடு கர்த்தர் இருந்தார் அப்படின்றத பார்த்தோம். முற்றிலும் துரத்தி விடாம அவங்கள பகுதி கட்டுறவங்களா கானானியரை அவங்க தங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம். முழுமையான கீழ்ப்படிதல் இருந்தா ஆண்டவர் நம்ம கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கடினமான பாதையா இருந்தாலும் இவங்க கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தினால ஈஸியா மேற்கொண்டிருக்கலாம். அதை செய்யாம முழுவதுமான கீழ்ப்படிதல் இல்லாதனால பின் நாட்கள்ல அவங்க அழிந்து போறதுக்கு இதுவே காரணம் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த நாள்ல தியானிக்கிறோம். நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைய வாசிக்கணும், அதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளா நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் நாங்க தியானித்தோம். அது போல எங்களோடு கூட நீங்க இருங்க, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. உம்முடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். ஆண்டவரே,
கீழ்ப்படியாத காரியங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா, உணர்த்தி காட்டுங்க. எதெல்லாம் நாங்க சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செய்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பின் செல்லுகிற ஆடுகளாய் நாங்க இருக்கணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல உமக்காய் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.